ரோமர் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஆமென். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தின் பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் பார்த்தோன்னா பாகுபாடு, ஒரு வேறுபாடு பார்ப்பாங்க தெரியுமா, அதுதான் பட்சபாதம். இப்போ உலக பிரகாரமாய் கர்த்தர் ஒரு பெற்றோருக்கு 5 பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா 5 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிள்ளைய ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, ஒரு பிள்ளைய ரொம்ப தாழ்வாக நினைப்பாங்க, ஒரு பிள்ளைய செய்ய வேண்டிய எல்லா கடமைகளுமே நல்லா செய்வாங்க. ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு செய்யணும்னா என்ன வராது, அவங்களுக்கு மனசே வராது, ஏதோ செய்யணுமே அப்படின்னா செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒருவேளை மனுஷங்க மத்தியில் நீங்கள் பட்சபாதத்தை பார்க்கப்படுறீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் பட்சபாதம் பார்க்கப்பட்டார். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு தன்னுடைய சகோதரர்கிட்ட முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே என்னை பணிந்து கொள்ளுவீங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக தன்னுடைய தகப்பன் தாய்கிட்டையும் சொல்கிறாரு. அவர்களாலும் அவர் என்ன பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவர்களுடைய பார்வையிலும் யோசேப்பு என்ன பண்ணப்பட்டார்னா ஏளனமாய் பார்க்கப்பட்டார். இதே தாவீதோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லா பிள்ளைகளும் நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறாங்க, ஆனால் தாவீதை மட்டும் விட்டுடுறாங்க. ஏன்? ஏளனமான பார்வை, அவன் ஆடுதனை மேய்க்கிறான். இன்றைக்கி ஒரு வேளை ஏளனமான பார்வையில் எந்த பிள்ளையை நீங்கள் பார்க்குறீர்களோ கர்த்தர் அந்த பிள்ளையை தான் மேன்மையாக வைப்பார். இவங்கெல்லாம் முன்னேறுவாங்களா, இவங்கெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு எந்த பிள்ளையை ஏளனமாக பெற்றோர்களால் பார்க்கப்படுகிற பிள்ளை தான் தேவனுடைய பார்வையில் ராஜாக்களாய் பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா இந்த 2 யோசேப்போட வாழ்க்கையில் பார்த்தாலும் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தாலும் கர்த்தர் என்ன தான் பண்ணினார், அவங்க 2 பேருமே கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் எப்படி இருந்தாங்க, ராஜாக்களாக இருந்தாங்க. மனுஷர்களுடைய பார்வையில் வேணா இக்னோர் பண்ணப்பட்டிருக்கலாம், ஒரு ஏளனமாக பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது எப்படி தான் பார்க்குறாரு, எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ராஜாக்களாய் பார்க்கிறார். ஒருவேளை தகப்பன் தாய் வேறுபாடு பார்க்கலாம், சொந்த பந்தங்கள் நம்மளை என்ன பண்ணலாம் வேறுபாடு பார்த்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களாகட்டும் எது பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு வேறுபாடு பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் ஒருவர் ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷங்களை ஒரு மாதிரி ஆசீர்வதித்து இன்னொரு மனுஷங்களை இன்னொரு மாதிரி அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ நீங்களும் எப்படி தான் அவருக்கு பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பட்சபாதம் பார்க்கப்படுகிற சூழ்நிலை, ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த உணர்வு அதிகமாக காணப்படும், எனக்கு மட்டுமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, ராஜாக்களாக இருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய தலைகளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார்.